நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாங்கள் இந்த யாகத்தை தவிர்ப்பீர்கள் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நேரில் வந்து அதை தாங்கள் பொய்யாக்கி விட்டீர்கள். வருகை தந்தது உண்மைதான், ஆனால் இன்னும் பங்கேற்கவில்லையே. அதற்கு தம் அனுமதி தேவையல்லவா பிரஜாபதி? விஜயா, என்னவாயிற்று தந்தையே? ஏன் இந்த அனர்த்தம் விஜயா? கற்றுக் கொடுத்த நியதிகளை மறந்து விட்டாயா? ஏன் இவர்களுக்கு கூறவில்லை? யாகத்திற்கென்று சில நியமங்கள் இருக்கிறது, அதற்கென்று ஒரு மரியாதை உள்ளது. நீ அனைத்தையும் மறந்து நிற்கிறாய். யாகத்தில் ஒருவர் இவ்வாறுதான் பங்கு பெறுவாரா? உனக்கு தெரியாதா? யாகத்திற்கு பவித்திரமாக வர வேண்டும். பரிசுத்த உடலில் பவித்திரமான ஆடையை அணிய வேண்டும். மாலை அணியும் கழுத்தில் சர்ப்பம், ஆடை அணியும் உடலில் புலித்தோல். சிவனுக்கு பவித்திரத்தை எடுத்துக் கூற என் மறந்தாய்? என் மகள் செய்த தவறை மன்னித்தருள்வீர்களாக. தாங்கள் அறியாததல்ல, நடக்கவிருப்பது புனித யாகம். என்னால் இயற்றப்பட்ட நியதிகளையும் நியமங்களையும் அகிலமே பின்பற்றுகிறது. நான் நடத்தும் யாகத்தில் தாங்கள் பங்கு பெற வேண்டும் என எண்ணினால் எனது வேண்டுகோளை தாங்கள் ஏற்க வேண்டும். கழுத்திலிருந்து சர்ப்பத்தை தாங்கள் அகற்ற வேண்டும். மிருகத்தோலுக்கு பதிலாக வஸ்திரம் அணிய வேண்டும். ஏனெனில் நான் ஒரு விஷ்ணு பக்தன். மிருகவதைகளை பவித்திரமற்றது என்று எண்ணுபவன். தாம் என்ன கூறுகிறீர்கள் சுவாமி? மகாதேவரிடம் தாம் இவ்வாறு கூறுவதே தவறாகும். தாம் நடத்தும் யாகம் எவ்வாறு தமக்கு உரியதோ, எவ்வாறு தம் அடையாளமோ, அதுபோலவே இந்த வேஷமானது, இந்த ஸ்வரூபமானது ஈசனது அடையாளம். தமது யாகத்தில் பங்கேற்க இவர் தன்னுடைய அடையாளத்தை விட்டொழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா சுவாமி? நிச்சயம் இல்லை. சிவனிடம் நான் தவறாக எதுவும் கூறவில்லை. யாகத்தில் பங்கேற்பதற்கான நியதிகளை எடுத்துரைத்தேன், அவ்வளவுதான். இது போன்ற விஷயங்கள் இவருக்கு தெரியாது. நான் கூறியதில் தவறில்லையே. தங்களிடத்தில் நான் இன்னொன்றையும் வேண்டுகிறேன். தங்கள் உடலில் காணப்படுகின்ற பஸ்மம், அதை யாம் அபசகுணம் என்று எண்ணுகிறோம். ஸ்நானம் செய்துவிட்டு பவித்திரமாக வாருங்கள். தூய ஆடை அணிந்து சந்தனத்தில் திலகமிட்டு ருத்ராட்சத்திற்கு பதிலாக துளசி மாலையை அணிந்து தாங்கள் இந்த யாகத்தில் பங்கு பெறுங்கள் என்று வேண்டுகிறேன். நினைவிருக்கிறது, தாங்கள் தானே கூறினீர்கள், தங்களை பொறுத்தவரையில் தவமும் யாகமும் சமம் என்று கூறினீர்கள். அவ்வாறு இருக்க நான் இப்பொழுது நடத்தும் இந்த யாகத்தில் பங்கு பெறுவதற்கு
தமக்கு எந்தவித இன்னலும் இருக்கக்கூடாதே மகாதேவா. தாம் என்னிடம் வேண்ட தேவையில்லை. நான் தம்மிடம் ஒன்று கேட்கிறேன். நான் எதற்காக எனது இந்த சொரூபத்தை மாற்ற வேண்டும்? தங்களுடைய நியதிகளும் நியமனங்களும் என்னை என்னுடைய இந்த சுரூபத்தோடு ஏற்காதா? யாகம் என்பது தேவதேவியரை மகிழ்விப்பதற்காக நடத்தப்படும் ஒன்று. அக்காரியத்தில் மனமானது பவித்திரமாக இல்லை என்றால், சுற்றுச்சூழல் பவித்திரமாக இல்லை என்றால், யாகம் தேவர்களை மகிழ்விப்பதற்கு பதிலாக ஆத்திரமடையச் செய்யும். மனம் பரிசுத்தம் கொண்டால் வேறு எதையும் பொருட்படுத்த தேவையில்லை பிரஜாபதி. தூய மனதிலும் சுயநல எண்ணங்கள் தோன்ற வாய்ப்பிருக்கிறது மகாதேவா. ஒரு யாகத்தில் வழங்கப்படும் ஆகூதி தேவர்களுக்கு ஆகாரமாகிறது. ஒருவேளை அது பவித்திரமாக இல்லை என்றால் தேவர்கள் ஒருபோதும் அதை ஏற்க மாட்டார்கள் அல்லவா? அப்படி என்றால் நான் இன்று இதே ரூபத்துடன் ஆகுதி செய்கிறேன். தேவர்கள் இதை நிச்சயம் ஏற்பார்கள். தவத்திற்கும் யாகத்திற்கும் வேதமில்லை என்று அப்போதாவது தாம் புரிந்து கொள்வீர்கள் அல்லவா? தங்கள் வார்த்தைப்படி நடக்க மனமானது துடிக்கிறது. மனதில் ஓர் பயமும் துளிர்க்கிறது. தம்முடைய கூற்று ஒருவேளை உண்மையாகிவிட்டால் இன்று வரை நான் செய்த யாகங்கள் அனைத்தும் அர்த்தமற்றதாகிவிடும் அல்லவா? போதும், நிறுத்துங்கள் தந்தையே. ஈசன் இவ்வாறே எப்பொழுதும் இருப்பார். இவர் யாகத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தாங்கள் எண்ணினால் இதே ரூபத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு யாகத்திற்காக தன் உருவத்தை அவர் எப்பொழுதும் மாற்ற மாட்டார். நீ கூறுவது உண்மைதான் சதி. மகாதேவர் தன்னுடைய உருவத்தை மாற்றுவதால் எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவர் தன்னுடைய உருவத்தை மாற்றுவதால் எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை. தொன்று தொட்டு நடக்கும் காரியங்கள் இவை. இனி நான் நினைத்தாலும் இவரை யாகத்தில் பங்கேற்க வைக்க இயலாது. ஒருவேளை அவர் பங்கேற்க விருப்பம் தெரிவித்தாலும் அதற்கு நேரமில்லை. அச்செயலுக்கு தலைமுடியை இறக்க வேண்டும். அதற்கு நேரம் இருந்தாலும் மகாதேவர் அந்த நிபந்தனையை ஏற்கப் போவதில்லை. சரிதானே மகாதேவா? தாம் கூறுவது சரிதான் பிரஜாபதி. அதற்கு நிச்சயம் சம்மதியே. ஏனெனில் தங்கள் நியதிகளில் ஒன்று கூட நடத்தும் யாகத்தின் மூலம் இறைவனை குளிர்விக்கும் செயல்கள் அல்ல. தாங்கள் மாறப்போவதில்லை. யாகத்திற்காக என் நியதிகளை ஏற்கப் போவதும் இல்லை. சரிதானே மகாதேவா? தாங்கள் இவ்விடம் வந்துவிட்டீர்கள். ஆகையால் தங்களிடம் ஒன்றை கூறுகிறேன். தாங்கள் இந்த யாக குண்டத்தில் இருந்து தொலைவாக அவ்விடத்தில் ஒரு ஆசனத்தில் அமரும்படி தங்களை கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் அவ்விடம் அமர்ந்து யாகத்தை காணுங்கள். வேண்டாம் சதி. யாகத்தில் பங்கேற்க வேண்டுமெனில் அதன் அருகே அமர தேவையில்லை பிரஜாபதி. தொலைவில் அமர்ந்தே தம்முடைய யாகத்தை காண்பேன். अव्यवाहमुपब्रुवे देवं साधयामिह
தங்களுக்கு இப்போது ஒன்று விளங்கியிருக்கும் மகாதேவா. யாக குண்டத்திற்கு எதிராக அமர்ந்து யாகத்தோடு உங்களால் பங்களிக்க இயலவில்லை. அதுபோல்தான் தங்களுடைய வைராக்கியத்தையும் இந்த விவாகத்தோடு இணைக்க இயலாது. अनंत शिव பிரஜாபதி தக்ஷரே, யாருக்கு யாகம் நடத்தப்படுகிறதோ அவரை எவ்வாறு தாம் விரோதிப்பீர்கள்? எம்மை போன்ற தேவர்கள் யாக ஆகுதிகளை ஏற்கின்றனர். அவர்கள் வாயிலாக பிரம்மா, விஷ்ணு, ஈசனுக்கு அது அர்ப்பிக்கப்படுகிறது. தாம் இதுவரை வழங்கிய ஆகுதிகளில் எல்லாம் ஈசனுக்கும் பங்கு இருக்கிறது. அவ்வாறு இருக்க அவரை தாம் எவ்வாறு ஒதுக்கி வைப்பீர்கள்? அனைத்து தேவகணங்களும் ஆகுதியில் ஈசனுக்கான பங்கினை அர்ப்பித்துச் செல்லவே இவ்விடம் வந்தோம். கூடாது, அவ்வாறு நடக்க கூடாது. மாபெரும் அநியாயம் இது, சதி செயல். ஈசனுக்கு இதுவரை ஆகுதி தரவில்லை, அதன் பங்கு எவ்வாறு ஈசனுக்கு செல்லும்? யாகத்தின் விதியே அதுதானே பிரஜாபதி. இதுதான் முறை என்றால் இந்த யாகத்தை நான் ஏற்க மாட்டேன். யாக குண்டத்தை என்றென்றைக்கும் நான் மூடி வைக்கப் போகின்றேன். பிரஜாபதி, அவ்வாறு நேர்ந்தால் அது அனர்த்தமாகிவிடும். அனைத்து அகிலமும் தேவரின் கிருபையால் தான் சுழல்கிறது. மழை பொழிகிறது, வெப்பம் காய்கிறது, காலச்சக்கரமானது சுழன்று கொண்டிருக்கிறது. யாகம் ஒன்று இல்லை என்றால் பிறகு தேவர் கிருபை எங்கிருந்து கிடைக்கும்? விளைவு எதுவாயினும் இருக்கட்டும், அவ்வாறு ஒரு யாகத்தை நான் நடத்த மாட்டேன். இப்படி ஒரு ஆகூதியின் விருப்பத்தை கடந்து இன்னொருவரை சென்றடையக்கூடாது. வேண்டாம் பிரஜாபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்படி ஒரு ஆகூதியின் விருப்பத்தை கடந்து இன்னொருவரை சென்றடையக்கூடாது. வேண்டாம் பிரஜாபதி. என்னால் தம்முடைய யாகம் தடைபட வேண்டாம். தவமும் யாகமும் வேறு வேறு அல்ல என்பதை எடுத்துரைக்கவே வந்தேன். விவாகத்திற்கு பிறகும் ஒருவர் கொண்டிருந்த கொள்கைகளோடு வாழலாம். ஆகையால் இனிமேல் தொடர்ந்து தாங்கள் யாகத்தை நடத்துங்கள். ஆனால் ஒன்றை இன்று கூறுகிறேன். இனி எதிர்காலத்தில் தட்சனின் விருப்பத்திற்கு மாறாக ஆகூதியின் எந்த பங்கையும் நான் ஸ்வீகரிக்கப் போவதில்லை.